லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. The buglers sounding the rouse, and the guard commander ordering Salami Shastros salute with arms, marking the completion of 2 minutes of silence. A silence where quiet meets calm and time becomes tranquil, our hearts beating for those which now lie still. Time moves on to create a present, but in its wake it leaves behind stories, memories and heroes, some sung but many unsung. And today, as we celebrate our 75th Republic Day here in New Delhi, and so many of us are witnessing this celebration from the secure and comfortable spaces we inhabit, our men and women in uniform stand firm and committed, guarding and protecting the length and breadth of this beautiful nation we all call home, across dry deserts and snow-clad mountains, along our long coastline and international borders, keeping us safe and secure. The Prime Minister now moving towards the ceremonial digital book. 75வது குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் குடியரசு தின விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போது பிரதமர் மோடி நாட்டுக்காக இன்னுயிர் தந்த வீரர்களுக்கு தேசிய போர் நினைவிடத்திற்கு சென்று அங்கு மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன கணபதி? தேசிய போர் நினைவு சின்னத்திலே நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்திய பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் முப்படை தளபதிகளுடன் இன்னும் சற்று நேரத்திலே குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிடும் மேடைக்கு செல்ல இருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் தேசிய போர் நினைவு சின்னத்திலே வைக்கப்பட்டிருக்கும் பார்வையாளர்களுக்கான குறிப்பேட்டிலே தனது வருகையை பதிவு செய்கிறார். ஒவ்வொரு வருடமும் இதே போல இங்கே நடப்பது வழக்கம். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோர் இங்கே முப்படை தளபதிகள் மற்றும் முப்படைகளின் கூட்டு தளபதி ஆகியோருடன் வருகை தந்து மரியாதை செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். தேசிய போர் நினைவு சின்னம் சமீபத்திலே உருவாக்கப்பட்டது. முன்பு இந்தியா கேட் பகுதியிலே வேறு இடத்தில் இருந்த அமர் ஜவான் ஜோதி தற்போது இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே தற்போது ஒரே இடமாக இங்கே போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இது குடியரசு தின அணிவகுப்பின் தொடக்க நிகழ்ச்சியாக அமைந்து வருகிறது. இங்கே மரியாதை செலுத்திய பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிடும் மேடைக்கு செல்ல இருக்கிறார். அங்கே இந்த வருட முக்கிய விருந்தினரான பிரான்ஸ் நாட்டு அதிபர் மேக்ரோன் வருகை தருவார். அத்துடன் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அங்கே வருகை தருவார். அதன் பிறகு சுமார் 10:30 மணிக்கு குடியரசு தின அணிவகுப்பு தொடங்கும். முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் ஆகியவற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். அத்துடன் இந்த முறை அணிவகுப்பிலே பிரெஞ்சு ராணுவத்தை சேர்ந்த படைகளும் கலந்து கொள்கிறார்கள். அவர்களும் இந்த அணிவகுப்பிலே பங்கேற்கிறார்கள். இப்படி கோலாகலமான நிகழ்ச்சிகள் இன்னும் சற்று நேரத்திலே தொடங்க இருக்கின்றன. அதற்கு முன்பாக தற்போது நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. ஏற்கனவே விழா நடக்கும் பகுதிக்கு பொதுமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அத்துடன் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் அங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 77,000 நபர்கள் இந்த குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிடும் வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
அதிலே 40,000 இருக்கைகள் பொதுமக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பிற இருக்கைகள் அரசு சார்பாக இந்த விழாவுக்கு அழைக்கப்படுபவர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் அவரது இல்லத்திலிருந்து புறப்படுகிறார். அவருடன் இந்த வருட முக்கிய விருந்தினரான பிரான்ஸ் நாட்டு மேக்ரோனும் இருக்கிறார். அவர்களும் தற்போது அணிவகுப்பை பார்வையிடும் மேடைக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.